சக்தி இருக்கிற உலகத்துல சில சமயம் நாம பார்க்க தவற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. தோல்விகள், சின்ன சின்ன தவறுகள், தற்செயலா நடக்கிற நிகழ்வுகள். இதெல்லாம் வெறும் குழப்பங்களா? இல்ல இதுக்குள்ளேயும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான வடிவங்கள் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை தான் நம்ம தேட போறோம். யோசிச்சு பாருங்களே, ஒரு பொருள் அது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துல தோத்து போனதால தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், ஒரு பலவீனம் எப்படி ஒரு புரட்சிக்கு காரணமாச்சுங்கிற ஒரு ஆச்சரியமான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம கதை ஒரு தேடல்ல இருந்து தான் தொடங்குது. அதுவும் சாதாரண தேடல் இல்ல, எக்கச்சக்க வலிமையான, எதனாலையும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பசைய உருவாக்குறதுக்கான ஒரு தேடல். இந்த கதையோட ஹீரோ ஸ்பென்சர் சில்வர் 1968ல 3M நிறுவனத்துல வேலை செஞ்ச ஒரு விஞ்ஞானி. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரொம்பவே சவாலானது. விமானங்களை தயாரிக்கிறதுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு பசைய உருவாக்கணும். அது ஒரு பெரிய பொறுப்பு. ஆனா இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். சில்வர் எதை உருவாக்க நினைச்சாரோ அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயம்தான் அவருக்கு கிடைச்சது. பிரிக்கவே முடியாத ஒரு பந்தத்தை உருவாக்க போய் கடைசியில ரொம்ப எளிதா பிரிக்கக்கூடிய, திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு பலவீனமான பசைய உருவாக்கிட்டாரு. சொல்லப்போனா அவரோட அசல் இலக்கின்படி இது ஒரு முழுமையான தோல்வி. ஆரம்பத்துல ஸ்பென்சர் சில்வரோட இந்த கண்டுபிடிப்பை யாருமே கண்டுக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா அது யாருக்கும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வா அமையல. அது ஒரு பயனற்ற கண்டுபிடிப்பா பார்க்கப்பட்டது. இந்த தோல்வியடைஞ்ச பசை ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அது பரப்புக்கள்ல லேசா ஒட்டிக்கும், ஆனா ரொம்ப சுலபமா அதை உரிச்சு எடுத்துடலாம். எந்த கரையும் இருக்காது, திரும்பவும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு சூப்பர் பசைக்கு இருக்கவே கூடாத குணங்கள் இல்லையா? இந்த விசித்திரமான தடயங்கள் தான் நம்ம மர்மத்தோட திறவுகோள். ஒரு பிரச்சனை இல்லாத தீர்வு. இந்த ஒரு வரியிலேயே தெரிஞ்சுக்கலாம் அந்த கண்டுபிடிப்பை எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னு. இதுக்கு எந்த பயனும் இல்ல, இது ஒரு முட்டுச்சந்துன்னு தான் நினைச்சாங்க. சில சமயம் ஒரு தீர்வு தப்பா இருக்காது, ஆனா அது தப்பான இடத்துல இருக்கும். இந்த கதைக்கான பதிலும் ஆய்வகத்துக்கு வெளியே ஒரு புது இடத்துல தான் காத்திருந்தது. தேவைப்பட்டது ஒரு புதிய கண்ணோட்டம் மட்டும்தான். இப்போ நாம மெதுவா அந்த திருப்பு முனைக்கு வரோம். அப்போ இந்த கண்டுபிடிப்போட உண்மையான மதிப்பு எங்கதான் ஒளிஞ்சிருந்தது? ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது ஆய்வகத்துல இல்ல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அந்த பதில் ஒரு தேவாலய பாடகர் குழுவுக்கு நடுவுல இருந்தது. இதுதான் யாருமே எதிர்பார்க்காத திருப்பம். ஆர்ட் ஃப்ரைன்னு 3M நிறுவனத்தோட இன்னொரு விஞ்ஞானி அவரோட ரீசர்ச்ல பாடகர் குழுவுல இருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப எரிச்சலான பிரச்சனை இருந்துச்சு. அவரோட பாட்டு புத்தகத்துல வைக்கிற புக் மார்க்ஸ் திரும்ப திரும்ப கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. அந்த ஒரு நொடியில தான் எல்லாம் மாறுச்சு. ஆர்ட் ஃப்ரேக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த பயனற்ற பசை தன்னோட இந்த சின்ன பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வா இருக்குமேன்னு தோணுச்சு. அந்த ஆஹா தருணம் பறந்தது. ஒரு தோல்வி அதுக்கு சரியான பிரச்சனை கிடைச்சதும் ஒரு வெற்றியா மாறிடுச்சு. இந்த கதையில தற்செயல் நிகழ்வுகள் இன்னும் முடியல. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதோட நிறத்தை பத்தி பாப்போம். அதுவும் ஒரு எதிர்பாராத நிகழ்வுதான். போஸ்டிட் நோட்ஸ் அப்படின்னாலே நம்ம மனசுக்கு வர்றத அந்த வெளிர் மஞ்சள் நிறம் தானே. ஆனா ஏன் அது மஞ்சள் நிறத்துல இருக்கு? இது ஏதாவது திட்டமிட்டு செஞ்சதா? இல்லவே இல்ல. காரணம் ரொம்ப சிம்பிள். ஆரம்பத்துல சோதனை செய்யும்போது அவங்களுக்கு பேப்பர் தேவைப்பட்டிருக்கு. அப்போ பக்கத்து ஆய்வகத்துல மஞ்சள் நிறத்துல ஸ்கிராப் பேப்பர் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்படி தற்செயலா நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உலகமே அடையாளம் கண்டுக்கிற ஒரு நிறமா மாறிடுச்சு. சரி, ஒரு சின்ன புக்மார்க் பிரச்சனைக்கு கிடைச்ச ஒரு தீர்வு நாம தகவல்களை பாக்குற விதத்திலையும் ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பு கொள்ற விதத்திலையும் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அது ஒரு அமைதியான புரட்சி. இந்த யோசனை உலக அளவுல வெற்றி பெற சில சுவாரஸ்யமான படிகளை கடந்துச்சு. முதல்ல இதுக்கு பிரெஸ் அண்ட் ஃபீல்னு பேர் வச்சாங்க. பிறகு பாய்சிங்கர நகரத்துல இலவசமா கொடுத்து ஒரு சோதனை ஓட்டம் பார்த்தாங்க. அங்க கிடைச்ச வரவேற்பு அபாரமா இருந்துச்சு. அத வாங்கின 90% பேர் திரும்பவும் வேணும்னு கேட்டாங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம்தான் 1980ல போஸ்டிட் நோட்ஸுங்கிற பேர்ல நாடு முழுக்க அறிமுகமாச்சு. இந்த தற்செயலான கண்டுபிடிப்போட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு நம்பர் போதும். ஒவ்வொரு வருஷமும் 3M நிறுவனம் சுமார் 50 பில்லியன் போஸ்டிட் நோட்ஸ் தயாரிக்குது. ஒரு தோல்வி உலகத்தை எப்படி இணைக்குதுன்னு பாருங்க. அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? இது தோல்விக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வடிவத்தை புரிஞ்சுக்கிறது பத்தினது. ஒரு தற்செயலான நிகழ்வுல மறைஞ்சிருக்கிற திறனை கண்டுபிடிச்சு அந்த வடிவத்தை டீகோட் பண்றது பத்தினது. ஆர்ட் ஃப்ரை சொன்ன மாதிரி இந்த தயாரிப்பு தன்னை தானே விளம்பரப்படுத்திக்கிச்சு.
மக்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சதும் அத பாக்குற மத்தவங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் வந்துச்சு. அவங்களும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதோட பயன் இயற்கையாவே பரவ ஆரம்பிச்சது. எதிர்பாராத மதிப்புன்னா இதுதான். ஆக இங்க முக்கியமான புள்ளி இதுதான். இந்த கதை வெறும் போஸ்ட் நோட்ஸ பத்தினது மட்டும் இல்ல, நாம தோல்வியை எப்படி பாக்குறோங்கிறத பத்தினது. இப்போ ஒரு நிமிஷம் உங்க மேசைய சுத்தி பாருங்க. உங்க கண்ணுக்கு தெரியாம இன்னும் எத்தனை தோல்விகள் அதுக்கு சரியான ஒரு பிரச்சனைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், ஒருவேளை அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு நீங்க செஞ்ச ஒரு தப்புல இருந்து கூட உருவாகலாம்.